ரொம்ப நாளாக யோசித்துட்டு நமக்கு இந்த தீம் வரமாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தீம் வந்துருச்சு. பட் வீடியோ தான் ரெக்கார்ட் ஆகலை, ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால. இந்த கேக் வந்து ரொம்ப ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. க்ரம்ஸ் எல்லாமே வெளியே வந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ நேரம் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி காலையில் தான் எடுத்து வந்து மெயின் கோட்டிங் பண்ணேன். அப்படியுமே க்ரம்ஸ் வந்து வெளியே தெரிஞ்சது. ஏன்னா ஷார்ப் பிச்சஸ் கொண்டே வர முடியல. அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா ரெடி பண்ணி முடிச்சுமே அதில் அடி வாங்குச்சு கேக்கு. அப்புறம் அழகாக ஃபாண்டன்லலாம் கண் அதெல்லாம் வச்சுருந்தோம். வாய் வந்து லைட்டாக சிரிக்கிற மாதிரி. இப்போ இந்த கேக் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கேக்குன்னு தெரிஞ்சிருந்தா இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேக் கட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சின்ன சின்ன ஒர்க்கோட ரொம்ப நீட்டாகவே இருந்தது இந்த கேக். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த கேக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். See you the next video. Tata bye.